சிவாய. கண்ணா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தான் இருக்கும். ஆன்மீக வளர்ச்சியில் 3 விதம் இருக்குது. அதாவது ஸ்டேஜ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு வந்து தியான பயிற்சியில் ஈடுபடுறது, அது மூலியம் 2வது கர்மாக்கள் அழிக்கிறது, 3வது இதனுக்கு விளைவாக என்ன ஆகுனா, இது மூலியம் தியானம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு குருவோட சப்போர்ட் இல்லாமல் தியானம் உனக்கு வராது. இப்போ குருவோட சப்போர்ட் இல்லாமல் நீ கர்மா அழிக்க முடியாது. ஸோ இது 2 நடக்கும்போது குரு மீது அலாதி மீதான அன்பு வரும் ஆரம்பத்தில். அது அன்பா காதலா காமமா ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு இது வரும் அவங்களுக்கு, எல்லாருக்கும் வரக்கூடியது இது. அப்போ என்ன ஆகுனா, ஒரு சில குரு எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு நினைப்பாங்க. இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில இப்போ மனசுக்குள்ளே அசை போடுவாங்க, ஐயோ ஆமாம் நமக்கு இந்த உணர்வு வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லோரும் ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயந்தான். அப்போ வந்து நான் குருக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ அவரோட தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் வச்சுக்கணும், கான்வர்சேஷன் வச்சுக்கணும். அது நான் பெண்களை சொல்ல, ஆண்களும் கூட. இப்போ ரஞ்சித் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கானோ அதே வேலை தான் பண்ணிட்டு இருப்பான். டேரெக்டாக நான் மாஸ்டரோட தான் தொடர்புல, வேறு யார்ட்டையும் நான் வந்து பேச மாட்டேன், சரௌண்ட்லாம் ஒப்பீனியன் கேட்க மாட்டேன். எதாக இருந்தாலும் நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணோன்னு எனக்கு தான் போட்டு சஜஷன் கேட்பான். அதாவது நான் ஸ்பெஷல் மாஸ்டருக்கு, எனக்கும் மாஸ்டருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஆரம்பத்தில் வரும். அது வந்தால் தான் தியானத்தில் நீங்கள் முன்னேறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுதான் என்னென்னா சரணாகதியாக மாறும். அப்பப்போ நான் தட்டுவேன், எப்போ தட்டணும் எப்போ தூக்கணும்னு தெரியும், தட்டி கரெக்டாக கொண்டாடுவேன். அது அந்த அன்பு காதல் சமாச்சாரம் என்னென்னு தெரியாமல் ஒரு நேரம் அன்பாக இருக்கும், ஒரு நேரம் காதலாக இருக்கும், ஒரு நேரம் அழகியாக இருக்கும், ஒரு நேரம் என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் எல்லாம் மாறி மாறி அதெல்லாம் வரும். அலாதியான ஒரு பிரியம் குரு மேலே வரும். எனக்கு மட்டும் தான் குரு சொந்தங்கிற மாதிரி வரும். வேறு யாராவது குரு நெருக்கமாக போனோன்னா அவங்க மேலே கோபம் பொறாமையெல்லாம் கூட வரும். அதனால் பழிவாங்கிற உணர்ச்சியெல்லாம் கூட நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் அவங்க சரணாகதி ஆக முடியும். குரு மேலே அன்பே இல்லாமல் எப்படி சரணாகதி ஆக முடியும்? அன்பு எப்படி வரும்? கர்மா சுத்திகரிச்சு பண்ணால் தானே வரும். அது எப்படி ஒரு தியானம் பண்ணால் தானே வரும். ஸோ சடோரி அட்டன் பண்ணிட்டாங்கனாலே அவங்க தியானத்துக்குள்ள நுழையிறாங்க, கர்மா சுத்திகரிப்பு ஆரம்பிக்கிறது. அதனால் வந்து அவங்க வாழ்க்கையில் சில மாற்றுதல்கள் ஏற்படுது. அதனால் குருவின் மேலே அன்பு ஏற்படுது. அது சரணாகதிக்கு வழி வைக்குது. ஸோ அது வரைக்கும் ஒரு சீடனோட வேலை. எப்போ அவன் சரணாகதி ஆகிட்டானோ அப்போ அவன் காணாமல் போயிடுறான். நான் வேறு குரு வேறு அப்படிங்கிற உணர்வே உனக்கு இல்லாமல் போயிடும். நான் வேறு குரு வேறு அப்படின்னு உனக்கு இல்லாமல் போயிட்டாலே மற்ற எல்லோரும் ஒன்று தான். நம்ம இருக்கிற எல்லாருமே ஒன்று தான். கர்மியோ இல்லாட்டும் எல்லோரும் ஒன்று தான். ஏன்னா எல்லாம் குருக்குள்ளே தான் இருக்க, எல்லாம் அவராக தான் இருக்கும். நான் வேறு குரு வேறுங்கிற உணர்வு இருந்தால் தானே ஒரு மேலே அன்போ காதலோ சமாச்சாரம் ஏதோ ஒன்று வரும். ஆண் பெண் வித்தியாசம் அதெல்லாம் மாறி போயிடும் அந்த இடத்துல. ஸோ இது ஆன்மீக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க இண்டிவிஜுவலாக என்கிட்ட ஒருத்தர் மூவ் பண்ணுறாங்கன்னா ஆன்மீக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். நான் அவங்களை பார்ப்பேன், அவங்க என்ன நோக்கத்தோடு மூவ் பண்ணுறாங்க, எப்படி இருக்குது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அதை பொறுத்த வரைக்கும் லைலா ராணியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டாக கொஞ்சம் லேட்டானாலும் வரல ஒரு சீடனுக்கான தகுதி அப்படியே மைல்டு க்ரோத் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ சரியான பாதையில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. அதனால் ஒன்றும் இல்லை, அதனால் நான் கோச்சிக்க மாட்டேன். என்னோடய நேரமின்மை காரணமாக எல்லோரும் என்னால் நேரம் பத்த மாட்டேங்குது எனக்கு, இல்லை அதெல்லாம் பார்த்து சரி. ஸோ அதுக்காக அடுத்தடுத்து நீங்கள் அந்த பொறுப்புக்கு வரீங்க இல்லையா, அப்போது நீங்கள் அதை சாந்தியோ எடுத்து பண்ணால் தானே அவங்க சாந்தி டெவலப் அடுத்த பொறுப்புக்கு வர முடியும். அந்த லைலா ராணி சாந்தியோட பொறுப்புக்கு வர முடியும் இல்லையா. அப்படியே ஒவ்வொருத்தரும் மேலே 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 வரும், வந்தால் தானே சரியாக இருக்கும். அது அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் மேலே வரணும். மேலே வந்து 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 காணாமல் போயிட்டே இருக்கணும் இல்லையா. ஒவ்வொரு விரவாக அடுப்பில் வச்சுக்கிட்டே இருக்கணும், எரிஞ்சு எல்லாமே நெருப்பாக மாறிட்டே இருக்கணும். கடைசியில் ஒன்றுமே விரவே இல்லாமல் போகணும், சாம்பல் ஆகணும் இல்லையா. கடைசியில் நெருப்பும் காணாமல் போகணும் இல்லையா. ஸோ ஒரே விரை வச்சு எரிச்சிக்கிட்டு அடுத்தடுத்து விரை வைக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம அதை கொண்டு போகிறோம். ஸோ அதனால் இது நடக்க தான் செய்யும். அது அன்பாக புரிஞ்சுக்குவாங்க, அன்பாக சொல்லலாம். ஒரு சிலர் அடமும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. பிடிச்சிக்கிட்டு விடாதவங்களாம் கூட இருந்துருக்குறாங்க, உதறினா கூட விடாதவங்களாம் இருந்தாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு பழிவாங்கிற உணர்ச்சிக்கு போனவங்களாம் கூட இருக்காங்க. எனக்கு கிடைக்காத பட்சத்தில் அது சாதாரணமாக ஒரு காதலை வந்து ஒரு காதலை கிடைக்கணும்னா அவன் ஆசிட் அடிச்சிடறான் இல்லையா, பழிவாங்க போகிறான் இல்லையா, எனக்கு கிடைக்காத அந்த மாதிரியான ஓவர் அன்பின் வெளிப்பாடு. உண்மையான அன்பின் வெளிப்பாடு வேறு மாதிரி இருக்கும். அது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவளை வாழ்த்துவான். உண்மையான அன்பின் வெளிப்பாடு. ஓவர் அன்பின் வெளிப்பாடு வந்து அந்த மாதிரி பழி வாங்குற முடிச்சு அந்த மாதிரிலாம் கூட போகும். அது நிறைய நான் பார்த்துருக்கேன். அது பெண்கள் ஆண்கள் வித்தியாசம்லாம் கிடையாது. நிறைய ஆண் சீடர்கள் மற்ற ஆண் சீடர்கள் வந்து என்கிட்ட பேச விடாமல் பண்ணுறதுக்காக நிறைய வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நடக்கும். நல்லா போய்ட்டுருக்கு, ரொம்ப சரியாக போய்ட்டுருக்கு. அவங்க புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சு கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க என்ன புண்ணியம் செய்தேனோ